சென்னையிலிருந்து தனி விமானத்தில் முப்பெரும் விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணி போட்டியிட்ட 40 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, 40 தொகுதிகளிலும் வெற்றி அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா என முப்பெரும் விழா கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. இதையொட்டி கோவை கொடிசியா மைதானத்தில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற எம்பிக்கள், திமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்கின்றனர். விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமானம் மூலம் கோவைக்கு வருகை தந்தார். அவருக்கு விமான நிலையத்தில் ஏராளமான திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் கூட்டணி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்த பின் மாலையில் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்கிறார். இந்த முப்பெரும் விழாவில் திமுக கூட்டணி கட்சியினரும் பங்கேற்க உள்ளனர். இந்த விழாவிற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த விழாவில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதை அடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதோடு கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.